நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. சுபா குட்டி, பட்டுக்குட்டி, கண்ணு மூடி தூங்குவியாமா சொல்லலாம். தூங்கு தூங்கு தூங்கு. சுபா தங்கா, என்ன பண்றீங்க? உங்க குடிச்சிங்களா? சரி சரி, அப்பா சொன்னல தங்க, கண்ணு மூடி தூங்கு 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 தூங்கு. தூங்கிட்டாங்க, சமத்தா தூங்கிட்டான். ஏய், இப்ப தூங்கிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள என்ன அழுக? கண்ணை மூடி தூங்கு. உள்ள உன் கண்டிப்புக்கு தான் அடங்குறான். நீங்க செல்லமா இருந்தாலும் கேட்டுக்கிறான். ஆனா நம்ம 2 பேருமே செல்லமா இருந்தாலும் புள்ள கெட்டு போகும். 2 பேருமே கண்டிப்பா இருந்தாலும் புள்ள கெட்டு போயிடும். அப்ப நான் செல்லமாவே இருந்துக்கிறேன். அப்ப நான் கண்டிப்பா இருந்துக்கிறேன். உனக்கு பிடிச்சது காளான் பிரியாணி. ஒரு நிமிஷம், இது ஸ்நாக்ஸ். ஓகே, சாப்பிட்டு. ஏங்க, வளர பிள்ளை காசு கொடுத்து கெடுக்க மாட்டான்னு எத்தனை வாட்டி சொல்றது? காலேஜ் போற புள்ள வெறுங்கையோடய போகு. இப்படியே செல்லம் கொடுத்து அவளை கெடுங்க. பாருங்க, ஜீன்ஸ் போட்டுக்கா, தலையை விரிச்சு போட்டு ஷால் போடாம பொட்டு கூட வைக்காம போறா. இப்படியே போனா எப்படி உருப்படுவா? எப்ப பார்த்தா நீ போயிட்டு வர அம்மா இப்படித்தான். இப்படியே செல்லம் கொடுத்து அவளை கெடுங்க. இப்படி பண்றதுனாலதான் அவ கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறதே கிடையாது. இதுல மதிக்கிறது மதிக்கலன்னு என்ன இருக்குது? ஆல்ரெடி பேசி வச்சது தானே, யோசிச்சு பாரு. மணி 10 இன்னும் என்ன தூங்காம டிவி வேண்டி கிடக்க? என்னமோ பண்ணி தொலைங்க. இங்க பாருமா, ஸ்கூட்டி மாதிரி அது ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. கீர் போட்டாச்சு இல்ல, மெதுவா கிளச்சை ரிலீஸ் பண்ணு, லைட்டா எக்ஸலரேட்டர் கொடு, அழகா போகும். ஓகே, வெரி குட். பா, எனக்கு அம்மாவை நினைச்சாதான்ப்பா பயமா இருக்கு. ஏன்? பொம்பளை பிள்ளைக்கு ஜீன்ஸ் போட்டாலே அம்மா திட்டும். இதுல நான் வேற கீர் பைக் எல்லாம் ஓட்டுறேன். உங்க அம்மா அப்படித்தாம ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு ஓட்டு. இன்னைக்கு எல்லாம் லேடிஸ் வந்து பிளைட்டே ஓட்டுறாங்க, நீ பாட்டுக்கு ஓட்டுறதாங்க. வேற எவ்வளவு சூப்பரா ஓட்டுற பாரு. அதே அதே கமன் கமன் கமன், அப்படியே ஆடு. அவர் ஓட்டிட்டு மாமா, இருந்தவன். அப்பா வண்டி எதுக்கு எடுக்கிற நீ? நான் தான் எடுத்துட்டு போக சொன்னேன். யாரும் ஓட்டாம சும்மா இருக்கறதுக்கு அவனாவது ஓட்டுவான்ல. அதெல்லாம் இனி நான் ஓட்டிப்பேன். ஏன் மாமா, அவங்க தான் எடுத்துட்டு போன்னு சொன்னாங்கன்னா நீ வண்டி எடுத்துட்டு போயிருவியா? உனக்கு அறிவில்ல? ஆமா, உனக்கு ரொம்ப இருக்கு. உனக்கு ஓட்ட தெரியுமா? நீ எடுத்துட்டு போடா. ஓ, வண்டியை எடுத்துருவியா நீ? வண்டியை எடுத்து வாசல தாண்டிடுவியா நீ? அவ என்னடா சொல்றது? என் வீட்டுக்கார வண்டி, நான் சொல்றேன், நீ எடுத்துட்டு போடா. உனக்கு வீட்டுக்காரனா? எனக்கு அப்பா தானே. ஏமாமா, எங்க அப்பா தானே. முதல்ல இறங்கு. உங்க அப்பா வண்டியோ வீட்டுக்கார வண்டியோ எனக்கு இந்த வண்டியே வேணாம், நீங்களே வச்சுக்கிட்டே போகாதடா. இருடா, ஏண்டி நீ வேற? வாடா இங்க. இங்க பாருமா, இனிமே அப்பா சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாச்சும் இந்த வீட்டை விட்டு போச்சுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சுபாவா, தலைக்கு என்ன வச்சுடுற? மா, என்னடி இத நீங்களா வச்சீங்க? ஆமா, இந்தாங்க. பாக்கெட் மணி வச்சுக்க. காலேஜ் போறீல்ல? ஏன் இத்தனை நாள் நான் காலேஜ் போகாமையா இருந்தேன்? இத்தனை நாள் அப்பா இருந்தாரு, கொடுத்தாரு. இப்ப நான் கொடுக்குறேன். இல்லங்க இருக்கு. அப்பா கொடுத்தாலே நீ தாம் தூம்னு கத்துவ. அப்பாவே உனக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு தானே கொடுத்துட்டு இருந்தாரு. வளர்ற புள்ள காசு கொடுத்து கெடுத்துற வேண்டாமேன்னு வேணான்னு சொன்னேன். உனக்கு தானே நான் எது பண்ணாலும் குத்தம். பொட்டு வைக்கலனா குத்தம், ஜீன்ஸ் போட்டா குத்தம், ஷால் பின் பண்ணலனா கூட குத்தம். எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சு என்ன திட்டிட்டே இருப்ப. தப்ப பண்ணா திட்டதா செய்வேன். அப்புறம் சும்மா கொஞ்சிட்டே இருப்பாங்களா? ஆனா அப்பா அப்படிதானே இருந்தாரு.
இத்தனை நாள் இந்த வீடு எப்படி இருந்துச்சோ இனியும் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டோமான்னு தான்டா கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா அந்த கத்துறாங்க. எங்க அப்பாவா இருந்தா இதுக்கெல்லாம் விட்டு பாரு தெரியுமா? 2 years தான். பிஜி முடிச்ச கையோட என் கையை கொடுத்து அப்புறம் நோ ப்ராப்ளம். நினைச்சிட்டே இரு, நல்லா ஒர்க் போயிட்டு 6-7 வருஷம் கழிச்சும் நீ இருந்தனா யோசிக்கலாம். என்னம்மா இந்த வாட்டி எனக்கு எதுவுமே வாங்கிட்டு இல்லையா? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா. அங்கிளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆக இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாது. ஐயா என்னம்மா நீ, உனக்கு லோகேஷ் மாமாவை தெரியாதா? அடிச்சண்ணா அவனை உள்ள கூட்டிட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணவே. தம்பி கிட்ட நான் பேசணும். போடா எந்திரிச்சு உள்ள போன்னு சொன்னேன். ஏய் நீ ஏன் நின்னுட்டு இருக்க? நீ உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு, நானும் ஆன்ட்டியும் பேசிக்கிறேன். அவருக்கு எப்படி உங்க லவ் மேட்டர் தெரியும்? பொறுமை பொறுமை, மெதுவா குடிச்சிட்டே சொல்லுங்க. அவர்கிட்டையும் அதே பேக்கில் தான் கட்டி மாட்டணும். என்னடா புள்ள எப்பவும் போல இல்லாம கொட்டாட்டம் இருக்கிறாளேன்னு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். லவ் தான் ரீசனா? அப்புறம் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போதைக்கு வேலை இல்லைங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா கேட்கும்போது இப்படி எடுத்த உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், லெட்டர் வந்துடும், கால் வந்துடும், கூடி சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன், நல்ல சேலரி வரும், இந்த மாதிரி பாசிட்டிவ் ஏதாவது பேசுங்க தம்பி. அப்போ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுங்க எனக்கு. சரி இப்போதைக்கு நீ ஃபுல் டைமா படி, நீங்க ஃபுல் டைமா வேலை தேடுங்க, பார்ட் டைமா லவ் பண்ணு, அப்புறம் என்னங்கிறத நான் சொல்றேன். என்னவரு சம்பந்தம் பேசிட்டு இருக்காரு, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ சம்மந்தமெல்லாம் இல்லைங்க ஆண்டி, லவ்க்கு மட்டும் தான் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் ஓகே சொன்னாதான் மேரேஜ்னு சுப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஆண்டி. என்ன தம்பி என்ன ஐஸ் பிடிக்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இப்பெல்லாம் அவன் நான் சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்காளா? ஏன் ஆண்டி என்னாச்சுங்க? எல்லாம் அவர் பண்ணதான். புள்ள உன் கண்டிப்புக்கு தான் அடங்குறான். நீங்க செல்லமா இருந்தாலும் கேட்டுக்கிறான். ஆனா நம்ம 2 பேருமே செல்லமா இருந்தாலும் புள்ள கெட்டு போகும். 2 பேருமே கண்டிப்பா இருந்தாலும் புள்ள கெட்டு போயிடும். அப்ப நான் செல்லமாவே இருந்துக்கிறேன். அப்ப நான் கண்டிப்பா இருந்துக்கிறேன். அதனாலதான் இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு இப்பவும் நான் கோவக்காரியாவே இருக்கேன்ப்பா. எல்லாம் விதி. விதியா? அது யார் வரலாம் ஆண்டி? அட போப்பா நீ வேற, நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அப்படி இல்லைங்க ஆண்டி, அங்கிள் இருந்தப்போ நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பீங்க, அங்கிள் ஸ்வீட்டா இருந்திருப்பாரு. அதனாலதான் சுபா உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா. இப்போ நான் ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்போ நான் ஸ்வீட் ஆயிருவேனா? ஹாய்டா லோகேஷ். ஹே சுபா, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சா? அதெல்லாம் முடிஞ்சு. நீ சொல்லு என்ன பண்ற? காலேஜ்ல இருந்து ஹோம்ஒர்க்லாம் எதுவும் தரலையா என்ன? அதெல்லாம் நிறைய கிடக்கு, அதை விடு. நாளைக்கு எங்க போலாம்? அதான் விடுறதா? இப்படி இருந்தா எப்படி படிச்சு பாஸ் ஆக? முதல்ல போய் ஹோம்ஒர்க்ல எடுத்துட்டு வா போ. இதுதான் அந்த ஈக்குவேஷன். புரிஞ்சுதா இல்லையா? பொறு முடிப்பேன். ஏய் நில்லு, கீழே போடு. எங்கண்டி அவ படிச்சிட்டு இருக்கா? படிக்கிறவங்க போனா ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாதா? எடுங்க எடுங்க எடுங்க. ஏய் நீ கவனி. The specific heat is the amount of a heat needed to change the temperature of 1 kilogram. ஏய் சுபா, என்ன கேமரா ஆஃப் ஆயிடுச்சு? நான் பேசுறது கேக்குதா இல்லையா ஆண்டி? அது ஒண்ணு இல்ல தம்பி, கேமரா என்னமோ ஆச்சு. என்னாச்சுமா பாக்க சொல்றேன்ப்பா.
சொல்லு. இல்ல இல்ல. மணி 10 ஆச்சு, இன்னும் என்ன ஃபோனு அப்படின்னு என்ன கரைச்சு கொட்டணும். அதுக்கு தான் நீங்க வந்து நிக்கிற. அதானே மணி 10 ஆச்சு இல்ல, இன்னும் என்ன ஃபோன்னு படி சுபா, பேசாம நாளைக்கு பேசிக்கலாம் போ. ஏய் சிந்தாம சாப்பிடுமா. பிரேக்கப் ஆயிருச்சு. ஐயோம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், என்னது இது முடி வரன்னு நீ இந்த எண்ணெயெல்லாம் வைக்க மாட்டியா? வயசு பொண்ணு முடியாட்டமா இருக்கு பரன்னு. சுகேஷ், எனக்கு ஒரே பிரியாணி கிரேவிங்ஸாக இருக்கு. இப்படி போய் லெஃப்ட்ல போனா எஸ்எஸ் பிரியாணி, ரைட்ல போனா ஹைதராபாத் பிரியாணி. ரைட்டா லெஃப்டா? நீ கேளு, நம்ம நேரா போவோம். நேரா? ஓகே. முன்னாடினா ஒரு காதல் கண் கட்டுதே. அன்னவன் வந்தானே. என்ன? ஒரு 10 மினிட்ஸில் ரெடியாரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிடலாம். என்ன எதுக்கு நான் ஏன் வரணும்? எதுக்கா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? என்னாச்சு? நேற்று எண்ணெய் வச்சுட்டல, அதான் சல்லி பிடிச்சிடுச்சு. ஸோ நான் எங்கேயும் வரல. வை. வரலையா? சுபா, சுபா, கேஸ் தீர்ந்து போச்சு, வெளியே போய் சாப்பிடுவோமா? இப்போதானே ஏதோ சமைச்சிட்டு இருந்தேன். அது சமைக்க தான் தோணுச்சு, வெளியே போய் சாப்பிட்லான்னு. அதான் முதல்ல கேஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்கிற. ஏன் குழப்பிக்கிற? கொட்டினது உப்புமா தான். இப்போ சொல்லு, சமைக்கவா இல்லை வெளியே போய் சாப்பிட்லாமா? டேய் இங்கே பாரு. அம்மா இந்த ஆட்டோ புக்கே மாட்டேங்குதுமா. வாமா உள்ள போய் உப்புமாவே சாப்பிடலாம். சும்மாறா. இப்போ என்னடி பண்ணுறது? அவன் நல்லா தானே ஓட்டுறா. பயந்துக்காதடா, அவன் நல்லா தானே ஓட்டுறா. ஜாலியா இருக்கு, இதுலயே போவோம். சரியா? அக்கா நல்லா ஓட்டுவாடா, பேசாம இரு. எப்படி சூப்பரா ஓட்டுனா? ஓட்டுனேன். அதெல்லாம் சூப்பரா தாண்டா ஓட்டுனா, நல்லா ஓட்டுன. வா. ஏமா நீனும் என் லவ்க்கு ஓகே சொல்லல? வேணா சொல்லிடு. அவன் முன்ன மாதிரி இல்லைம்மா, நீ வேணா சொல்லிடு, நான் பிரேக்கப் பண்ணிடுறேன். ஏன் அப்படி சொல்ற? நான் பார்த்த வரைக்கும் நல்ல பையனா தான் இருக்கான். முன்னாடியெல்லாம் நல்ல பையனா தான் இருந்தான், இப்போதான்
அவன் உன்ன மாதிரி மாறிட்டான். அதான் பிரச்சனையே. என்ன பாப்பா சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த டைம் நீ அவனை பார்க்கும்போது வேணா சொல்லிடு. மண்ணில் விழுந்த மலைத்துளியாய் மனதோடு நான் கலந்து விட்டேன் என்னுயிரே ப்ளீஸ். மனதிற்கு மிகவும் பிடித்த பொருள் ஒன்று தொலைந்து மீண்டும் என் கைகள் கிடைத்தது போல் உன் கண்களை கண்டதும் நீரென்றே உலகமில்லை, நீ இல்லை என்றால் என் உலகமும் இல்லையே உயிரே. Hi Shubha, happy Valentine's Day. I love you. நீ வேணாமாமாப்பா? சுபா, ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா, அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் உன்னை பிரேக்கப் பண்றேன். ஏன் சுபா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு? எங்கடா நல்லா போயிட்டு இருந்துச்சு? எந்த பாய் ஃப்ரெண்டாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட ஹோம்வொர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களா? பிரியாணி கேட்டா இளநீ வாங்கி தர, முடிக்கு என்ன வைக்கலன்னு கத்துற, சிந்தாம சாப்பிட சொல்ற. ஏண்டா ஒரு பப்ஸை எப்படிடா சிந்தாம சாப்பிடுவாங்க? இப்ப நான் உனக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தரேன், நீ சிந்தாம சாப்பிட்டு காமிக்கிறியா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. முன்ன மாதிரி நீ இல்லடா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறிட்ட. முன்னாடி அம்மா தான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, இப்போ அவங்களே ஸ்வீட்டா மாறிட்டாங்க. சந்தோஷப்பட்டேன், ஆனா அதுக்குள்ள நீ மாறிட்ட. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோ? பிரேக்கப் பிரேக்கப் பிரேக்கப். ஆண்டி நிறைய பேசுறேன் ஆண்டி, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. நான் என்ன தப்பி பண்றது? என்ன பண்றதா ஆண்டி? எங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நம்ம 2 பேர் போட்ட பிளான் நான் சொல்லுங்களேன் ஆண்டி. விளையாடாதீங்க ஆண்டி, என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க ஆண்டி, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சாரி சுபா, தெரியாம பண்ணிட்டோம். ஏய் சுபா,